ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான பாவக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1. தேவையான பொருட்கள்: பாவக்காய், தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், புளி, உருண்டை வெல்லம், கடுகு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உப்பு, எண்ணெய். 2. காய்கறி கட் செய்யும் முறை: பாவக்காய் வட்ட வடிவமாக நறுக்கிக் கொள்ளவும். பெரிய வெங்காயம் நீல நீளமாக நறுக்கிக் கொள்ளவும். சின்ன வெங்காயம் முழுமையாக வைத்துக் கொள்ளவும். பூண்டு முழுமையாக வைத்துக் கொள்ளவும். பச்சை மிளகாய் நடுவில் கீறி வைத்துக் கொள்ளவும். தக்காளி பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். 3வது செய்முறை விளக்கம்படி 1. வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி நன்கு காயவிடவும். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு சேர்த்து பொரிக்கவும். படி 2. பருப்பு மற்றும் மணம்: கடுகு பொரிந்து வந்தவுடன் கடலைப்பருப்பை சேர்த்து சிவக்கும் வரை வதக்கவும். பிறகு கருவேப்பிலையை சேர்த்து கருகாமல் பொரிய விடவும். படி 3. வெங்காயம் மற்றும் பூண்டு: கருவேப்பிலை பொரிந்ததும் எடுத்து வைத்துள்ள முழு பூண்டு மற்றும் சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும். படி 4. காரம் மற்றும் மசாலா: கீறி வைத்துள்ள பச்சை மிளகாயை சேர்க்கவும். பின் நீளமாக நறுக்கிய பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும். இதனுடன் தேவையான அளவு உப்பு மற்றும் பெருங்காயத்தூள் சேர்த்து நன்றாக வதக்கவும். படி 5. தக்காளி மற்றும் பாவக்காய்: பொடியாக நறுக்கிய தக்காளியை சேர்த்து வதக்கவும். பின் வட்டமாக நறுக்கிய பாவக்காயை சேர்த்து நன்றாக வதக்கவும். படி 6. கொத்தமல்லி மற்றும் புளி: கொத்தமல்லி தழையை தூவி கிளறவும். கலவை நன்றாக வதங்கி வரும்போது கரைத்து வைத்துள்ள புளியை ஊற்றவும். படி 7. நிறைவு: இறுதியாக உருண்டை வெல்லத்தை உள்ளே சேர்த்து நன்றாக கலந்துவிடவும். குழம்பு பாவக்காயுடன் சேர்ந்து நன்றாக கொதித்து மணம் வரும் வரை காத்திருக்கவும். குழம்பு நன்னாக கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்மளோட சுவையான பாவக்காய் புளி குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.